Praise the Lord. Welcome to another Zoom session Friday evening. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில ஒரு அன்பை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அவரோட வார்த்தையில ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், சமாதானத்தோட இருக்க முடியும், நோவில்லாம இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த செஷன். Praise God. Ephesians chapter 1 verses 4-6. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, in love he predestined us for adoption to sonship through Jesus Christ. அவர் அன்பின் நிமித்தமா நம்மள அவர் தன்னோட புத்திரர்களா அவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் நம்மள தத்தெடுத்திருக்கார் இயேசு கிறிஸ்து மூலியமா. அப்போ in accordance with his pleasure and will, to the praise of his glory, his grace, which he has freely given us in the one he loves. அப்ப என்னன்னா அவர் நம்ம தத்தெடுத்து புத்திர சுவீகாரத்தை கொடுத்து நம்மளை ஆசிர்வதித்து அவரோட மகிமையில நம்ம பங்கு பெறும்படிக்கு யாரெல்லாம் அவர் எல்லாருமே அவர் நேசிக்கிற தேவனா இருக்கார். அப்ப நம்ம இதை உணரும் போது நம்ம புரிஞ்சுக்க போறோம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய புத்திரர்களா இருக்கிறோம். அவர் நம்ம தத்தெடுத்து இருக்கிறாரு. ஸோ அடாப்ஷன் அப்படின்னா இன்னுமே கூட நம்ம ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க அப்படின்ட்டு இல்லாம ஒரு குணப்படுத்துற தேவன் நமக்குள்ளவே இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். We should not be asking for healing, but we need to have the healer in us. அதாவது ஹீலிங்க்கு நம்ம கேட்க கூடாது, பட் ஹீலரே குணமாக்குறவரே நமக்குள்ள இருக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். Praise God. Hallelujah. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 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 ஐடென்டிட்டி, அடையாளம், அதாவது நமக்கான அடையாளம் என்ன? Praise God. நம்ம அடையாளம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்போ ஐடென்டிட்டி என்ன? ஆதியாகமம் 1:26 அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையுமே அவர் படிச்சுட்டாரு. இப்போ அவர் நெக்ஸ்ட் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்மள அவருடைய சாயல்ல மனிதர்களை படிக்கலாம் அப்படின்னு. Let us make mankind in our image, in our likeness, so that they may rule over the fish in the sea and the birds in the sky, over the livestock and all the wild animals, and over all the creatures that move along the ground. என்னன்னா இந்த உலகத்தை, அதாவது இந்த பூமியில இருக்கிற பறக்கிற பறவைகளா இருக்கட்டும், கடல்ல இருக்கிற மிதக்கிற அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலேயும் அதிகாரத்தை கொடுத்து நம்ம இந்த பூமியை ஆளும்படிக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. Praise God. Hallelujah. அப்ப நம்ம அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை போல நம்ம அவர் படிச்சிருக்காரு. நம்ம அடையாளம் என்னன்னா, இப்போ ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா மோசைய இஸ்ராயல் மக்கள்ல போய் மீட்டு கொண்டு வான்னு சொல்லும் போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி போய் மீட்டு கொண்டு வர முடியும்? உன் தேவன் யாருன்னு நாங்க சொல்லும் போது எனக்கு நான் என்னென்ன சொல்லுவேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ தேவன் சொல்றாரு, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அப்போ என்னன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு நானாகவே இருக்கிறவரா இருக்கிற ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இதுதான் அவருடைய அடையாளம். இதுதான் அவருடைய அடையாளம். அப்ப என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு அடையாளமா இருக்கும்போது அப்ப என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இப்ப நம்ம ஆதாமு இந்த உலகத்துக்கு வரும்போது தேவன் ஆதாம படைக்கும்போது அவருக்கு அப்பான்னு சொல்லி யாருமே கிடையாது, அம்மான்னு சொல்லி மனுஷருங்கள்ல யாருமே கிடையாது. அவர் சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளை பிறந்து வளர்ற மாதிரி இல்லை. மேபி அவர் ஒரு 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 30 வயசுலயோ அந்த மாதிரிதான் இருந்திருக்கலாம் படைக்கும் போது. ஸோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய அப்பா அம்மா எல்லாமே
தேவன் ஒருவர் மட்டுமே. அப்போ ஆதாமுடைய அப்பா யாரு? அவரோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவன் பிதானவர் தான். ஐ ஆம் ஹூ ஹி இஸ். ஸோ ஆதமோட அப்பா பேர் என்ன? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். ஸோ ஆதாமோட அடையாளம் என்ன? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். பிரைஸ் காட். ஹalleluya. அப்ப என்ன அடையாளம் பார்த்தோம்னா, அப்போ வந்து இந்த ஆதாம் என்ன செய்யறாருனாக்கா, இந்த 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 பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லும்போது மீறி அந்த அந்த நன்மையும் தீமைக்கான பழத்தை அவர் சாப்பிடுறதுனால என்ன நடக்குது அங்க அவருக்கு? அங்க என்ன நடக்குதுன்னா, ஆம் அவருக்கு வந்து அந்த பழத்தை சாப்பிடுறதுனால நன்மை தீமை அறிந்து கொள்றாரு. தேவன் கிட்ட இருந்து இருந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டிய அவர் வந்து அங்க கட் ஆகுது. என்னன்னா அவர் பாவத்துல ஆகும்போது, டிஸ்ஒபீடியன்ஸ்ல ஆகும்போது பிதாவுக்கும் அவருக்கான கனெக்டிவிட்டி, அந்த அந்த அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி அங்க கட் ஆகுது. பிரைஸ் காட். ஹalleluya. அப்ப என்ன நடக்குது இங்க? கட் ஆகும்போது அவர் நன்மை தீமை அறிஞ்சுக்கிறதுனால தேவனோட ஆவியில அவர் இணைந்திருந்தாரு. அந்த ஆவியில இணைந்திருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன் அங்க இல்லாம ஆகுது அவருக்கு. அப்ப அது இல்லாம ஆகும்போது ஒரு அடையாளம் என்னவா ஆகுது? இப்ப என்ன நடக்குதுன்னா அவருக்கு, இப்ப வந்து அவர் வந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் இருளானதுனால அவருக்கு அங்க என்ன ஏது தேவனுடைய கனெக்ஷன் இல்லாதனால எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியாது. இப்போ இப்ப எல்லாமே அவர் சுயமா அவரே இப்ப வந்து எல்லாமே அவர் கிரியேட் பண்ணும். எது நல்லது எது கெட்டு. இப்ப அவர் சரீரத்தை அவர் வந்து பராமரிக்கணும். அவர் பார்த்துக்கொள்ளணும். எது சாப்பிட்டா நல்லது எது சாப்பிட்டா கெட்டது, நன்மை தீமைக்கான மரத்துல இருந்து அவர் இனி எடுக்க ஆரம்பிக்கிறார். நன்மை தீமைக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது உலகத்துக்கான இன்ஃபர்மேஷன் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அப்போ எங்கத்துல இருந்து நமக்கு, அதாவது நன்மை தீமை மரம் ஆதாம் வந்து ஒரு தவறு செய்ததுனால, நன்மை தீமை மரத்துல இருந்து பழத்தை சாப்பிட்டதுனால, அவர் பாவத்துல போனதுனால இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா அது இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில கூட கண்டினியூ ஆயிருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த நன்மை தீமைக்கான மரத்துல இருந்து எடுத்து எப்படி சாப்பிடுறாங்களோ அதே வண்ணமா நன்மை தீமை மரத்துல இருந்து தான் இன்னைக்கு நாமளும் பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தின் நியூஸ் எல்லாமே எடுத்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ ஆதாம் என்ன நடக்குது ஆதாமுக்குன்னு சொன்னா, நன்மை தீமை மரத்துல இருந்து சாப்பிடுறதுனால அவர் வந்து தன்னை தானே பராமரிச்சுக்கணும். தேவனுடைய கனெக்ஷன் இல்லை. இப்ப நானே தான் எல்லாமே எது நல்லது எது கெட்டது, என் உடம்பு நல்லா இருக்கிறதுக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் தன் சுயத்துலதான் ஒருத்தருமே இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா கெட்டது, இது உடம்புக்கு நல்லது இது உடம்புக்கு கெட்டது. நம்ம என்ன செய்யறோம்? நன்மை தீமைக்கான மரத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னன்னா அடையாளம் என்ன? நம்மளோட அடையாளம் என்ன? ஒருத்தர் வந்து டாக்டர்ன்னு சொன்னா அந்த டாக்டர் தான் அவருக்கு அடையாளம். பெரிய கார் வாங்கியிருந்தா அந்த கார் தான் அவருக்கு அடையாளம். பணக்காரங்க பணம் தான் அவருக்கு அடையாளம். அப்போ அவருடைய அடையாளம், ஒவ்வொருத்தருடைய அடையாளம் என்ன? தன்னுடைய சுய காரியங்கள் தன்னோட அடையாளமா இருக்கிறது. இப்போ ஒரு டயபெட்டிக்கா இருந்தாக்கா, நான் ஒரு டயபெட்டிக், ஐ ஆம் டயபெட்டிக். அப்ப அடையாளம் என்ன? டயபெட்டிக். அப்ப என்னோட அடையாளம் என்ன? ஒரு நோயாளி. அடையாளங்களை வைத்து, அதாவது உலகத்தின் அடையாளத்துல நம்ம வாழ்றோம். அதான் நன்மை தீமை மரத்துல வந்து சாப்பிடுற இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு வாதம் வருதுன்னு சொன்னா, உலகத்துல இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நன்மை தீமை பழம், அந்த மரம், அந்த மரத்துல எடுக்கிற வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அதுதான் அந்த ஒரு அடையாளம். அப்ப நம்ம இன்னைக்கு எந்த மாதிரியான அடையாளத்தை போட்டிருக்கோம்? நான் ரொம்ப புவர், ஐ எம் வெரி புவர். அப்ப என்னோட அடையாளம் ரொம்ப புவர். ஐ எம் வெரி ரிச். அப்ப என்னோட அடையாளம் நான் ரொம்ப ரிச். அப்போ எல்லாமே இந்த உலகத்தின் காரியத்தை வைத்து நம்மளோட அடையாளத்தை நம்ம கா காண்பித்து கொண்டிருக்கிறோம். அது 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 இல்லை நம்மளுடைய அடையாளம். நம்மளுடைய அடையாளம் எதுனா இயேசு கிறிஸ்து நம்ம அடையாளம். பிதானவர் தான் நம்மளுடைய அடையாளம். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். ஐ ஆம் ஹூ ஹி இஸ். அப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு பேருக்கு பின்னாடி தன்னுடைய தகப்பனார் பேர் வரும். இப்போ நம்ம எப்போ இயேசுதான் நம்ம தன்னுடைய தகப்பனர் நம்ம இயேசு என்னுடைய ரட்சகன் ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்ப நம்ம அடையாளம் என்னவாகுதுன்னா ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அவரோட அடையாளம் தான் நமக்கு வருது. அப்போ ஒருத்தருடைய பேரு, என்னோட பேரு ஜாய். ஜாய். ஐ ஆம் ஹூ ஹி இஸ். உலகத்தின் அடையாளம் கிடையாது. நான் என்ன வேலை செய்யணும் அது என்னோட அடையாளம் கிடையாது. டாக்டர் ஒரு அடையாளம் கிடையாது. இன்ஜினியர் ஒரு அடையாளம் கிடையாது. ஐ ஆம் ஹூ இஸ். என் தேவன் தான் என்னோட அடையாளம். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தோம்னா தான் ஐ ஆம் சிக்.
அது உலகத்தின் நன்மை தீமை மரத்துல இருந்து வர்றது. ஆனா I am who he is. I am healthy. I am anointed. I am strong. I am joyful. இது எல்லாமே பிதாவினிடத்திலிருந்து வர அடையாளங்கள். அப்ப இன்னைக்கு என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் என்னுடைய அடையாளம் I am who he is. அப்போ அவர் என்னோட அடையாளமா இருக்கும்போது நான் எப்பவுமே ஹெல்தியா தான் இருப்பேன், அனாயிண்டா தான் இருப்பேன், ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், ஜாய்ஃபுல்லா தான் இருப்பேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னா நம்ம அப்பா நம்மளுடைய அடையாளம், அந்த அடையாளத்துக்கிட்ட ஒரு நோயும் இல்லை, ஒரு ஒரு வாதையும் கிடையாது, ஒரு பலவீனமும் இல்லை, ஒரு 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 கவலையுமே இல்லை. பிரைஸ் காட். அப்ப நம்ம இயேசப்பா நமக்கு என்ன பண்ணாருன்னா, நம்ம கூடவே இருக்க முடியாது இந்த உலகத்துலன்னு சொல்லிதான் அவர் நமக்காக ஒரு தேற்றவாளனை விட்டு போயிருக்கிறாரு. அவர் நமக்காக ஒரு ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக விட்டு போயிருக்காரு. அப்ப என்னன்னா, நம்ம என்னென்ன எதுக்காக அவர் விட்டு போயிருக்கிறாரு? நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு ஞாபகப்படுத்த, கற்றுக் கொடுக்க, ஞாபகப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம விட்டு போயிருக்காரு. நமக்காக பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவரா இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கணும். கர்த்தருடைய வாக்குறுதிகள்ல நம்ம வந்து உறுதியா இருக்கணும், நிச்சயத்து இருக்கணும். அதாவது Hebrew 11:11 சாரா என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தேவன் விசுவாசமான தேவன், அவர் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிற தேவன் அவங்க இதயத்துல நிச்சயத்திருந்தாங்களா. அப்படி நிச்சயத்தை மாத்திரத்துல கர்ப்பம் தரித்தார் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவருடைய சத்திய வாக்குகள் உறுதிகளை நம்ம நிச்சயமா இருக்கணும். என் தேவன் செய்து முடிச்சிட்டாருன்னு சொன்னா செய்து முடிச்சிட்டாரு. நீ பலவானன்னு சொன்னா நீ பலவான் தான். நீ தேவன் காயப்பட்ட கருத்துனால குணமாக்கிட்டேன்னா அவர் குணமாக்கிட்டாருன்னு நம்ம உறுதியா நம்ம இதயத்துல நிச்சயம் இருக்கணும். நம்ம எல்லா ஆவிக்குரிய காரியங்களை அவர் நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொன்னா அதை நம்ம உறுதியா, என் தேவன் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் கண்ணுல பாக்குறது நம்புறது இல்லை, எனக்கு கண்ணுல பாக்குறது விசுவாசம் கிடையாது. காணாத என் தேவனின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் தான் நிச்சயமானது. அதனால அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்துட்டாருன்னு நம்ம நம்புறோம் பாருங்க. அதுதான் இளைப்பாறுதல். அவருடைய வசனத்திற்குள் நாம் இளைப்பாறுதல் பிரவேசிப்பது. enter into the rest. We need to do our work. அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்னன்னா, அவருடைய வசனத்துக்குள்ள இளைப்பாறுதல் எடுக்கணும். நம்ம வேலைகளை தேவன் கையில கொடுத்துட்டு நம்ம அவருடைய வார்த்தையில நம்மளுடைய வேலையை காமிக்கணும். நம்ம இரவும் பகலும் வார்த்தையை தியானித்து அந்த வேலையை நம்ம ஒரு விசுவாசம் தரித்து இருக்கும் போது நம்ம என்ன நடக்கும்னு சொன்னா, என்ன நடக்கும்னா, நம்ம அவரோட வாக்குறுதிக்குள்ள நம்ம நிலையா நிற்க ஆரம்பிக்கும். அவர் வாக்குறுதியில நம்ம இளைப்பாறுதல் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஏப்ரஹாம் அவரோட வாக்குறுதியில இளைப்பாறுதல் எடுக்க தொடங்கினாரு. அவர் ஊர்ல இருந்து தேவன் அவனுக்கு ஒரு 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 இடத்தை உனக்காக ஆயத்த பண்ணியிருக்கிற ஏப்ரஹாம், நீ வா, உன்னுடைய தகப்பனை விட்டு வெளியில வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது அபிமெலேக்கு ராஜாவை பார்க்கும்போது அவர் பயந்து போய் தன்னுடைய மனைவிய சகோதரி என்று பொய் சொல்லுவார். அவங்க இந்த ராஜா கிட்ட பொய் சொல்லுவார். அப்போ ஏன் பொய் சொல்லுகிறார்? அவருக்கு தெரியாத தேவன் அவரோட ஜேர்னி பண்றாரு, பிதானவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அவர் நினைக்காம அவர் பயந்துட்டார். ஏன் பயந்தார்னா, அவர் தேவன் கொடுத்த வாக்குறுதி, உனக்காக ஒரு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன், நீ வான்னு சொல்லும் போது அவர் வந்தாரு. ஆனாலும் அவர் முழுசா நிச்சயிக்கல அவர் இதயத்துல அந்த வாக்குறுதி. அதனாலதான் அவர் பயந்தார். 25 வருஷங்களாவது அவருக்கு 25 வருஷங்கள் அவருக்கு பிள்ளை வர்றதுக்கு. ஆனா அந்த 25 வருஷத்துல அவர் தேவனுடைய வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இதயத்துல அவர் நிச்சயிக்கிறாரு. என் தேவன் என்ன அநேக ஜாதிகள் தகப்பன் ஆக்கிட்டேன்னு சொன்னா அவர் செய்து முடிச்சிட்டாருன்னு அவர் நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறாரு. நம் வாழ்க்கையில ஏதாவது இன்னைக்கு ஏதாவது பின்தங்கி இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் பின்தங்கி
இருக்குது, ஒரு ஒரு காரியங்கள் பின்தங்கி இருக்குதுன்னா தேவன் நமக்கு ஆல்ரெடி அது கொடுத்து முடிச்சிட்டாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும், நம்முடைய இதயத்துல அதை நிச்சயிக்கணும். என் தேவன் கொடுத்து முடிச்சிட்டாருன்னு சொன்னா, அவர் ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொன்னா, அவர் அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. நான் இனி அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல, நான் சந்தேகப்பட போறது இல்ல, நான் நன்றி மட்டும் சொல்ல போறேன்னு. இன்னைக்கு ஒரு வேளை நம்ம உறுதியா அந்த அந்த நிச்சயத்துக்குள்ள வந்தோம்னு சொன்னா, ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். பிரைஸ் காட், ஹalleluya. இன்னும் வரும் வாரங்களில இன்னும் நிறைய நிறைய காரியங்கள் எப்படி தேவனோட நம்ம சேர்ந்து அவருடைய கை கோர்த்து நடப்பது, எப்படி தேவன் போல நாமும் வாழ முடியும், எப்படி இயேசு கிறிஸ்து போல நாமளும் ஒரு ஒரு நியூ கிரியேஷனா, ஒரு நோவே இல்லாம சமாதானமா சந்தோஷமா வாழ்றதுன்னு நம்ம கத்துக்கலாம். வர வர வாரங்களை இன்னும் ஆழமா நம்ம போலாம். இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டே இருக்கும்போது, அந்த வசனம் வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்துல உள்ளது. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். அப்ப நம்ம மைண்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம்னு நம்ம வாயில அறிக்கையிட்டு இதயத்துல நம்பும்போது அந்த வாழ்க்கையில உண்மையா நடக்கும். பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப இன்னைக்கு நம்ம ஆஹ் டிக்ளேர் பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ஆவி என் மேல் உள்ளது, நான் அபிஷேகப்பட்டவள், நான் அபிஷேகப்பட்டவன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு அடுத்த வாரம் பாக்குற வரைக்கும் இது நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இரவும் பகலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நீங்க வேலை செய்யும் போது, நீங்க என்ன செய்திருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க டிக்ளேர் வாயில பண்ணினே இருக்கும்போது நம்ம கர்த்தரின் ஆவி நம்ம மேல இருக்கிறது நம்ம உணர்வும், அது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தை நம்ம டிக்ளேர் பண்ண போறோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஆவி என் மேல் உள்ளது, நான் அபிஷேகப்பட்டவன், நான் அபிஷேகப்பட்டவன் அப்படின்னு சொல்ல போறோம். பிரைஸ் காட். ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவர். வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர், ஜூம் மீட்டிங்ல வர ஒவ்வொருத்தரையும் உன் கரத்துல ஒப்பு கொடுப்பீங்க. அதிகமா நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு, உன் சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு, உன் ஆவி நம்ம மேல் இருப்பதை நாங்கள் உணரும்படிக்கு எங்களை நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று உன் வார்த்தைப்படி ஆண்டவரை, இந்த சத்தியத்தில் இருக்கிற அர்த்தங்களை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நடந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்க அன்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு, உங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவர், நீங்க நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.